Hello viewers, நீ நம்ம பார்க்க போறது Attack on Titan episode 37 part 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம இறனு காட்டுத்தனமா கத்தி அந்த டைட்டனை குத்துற மாதிரி அவன் பண்ண உடனேயே அங்க சுத்தி இருந்த டைட்டன் எல்லாத்துக்குமே ஸ்பார்க் அடிச்சு அந்த டைட்டனை பாஞ்சு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருச்சுங்கல்ல. இத பார்த்துட்டு எல்லாத்துக்குமே ஷாக்கு. ஏன்னா அவங்கள சாப்பிடறக்காண்டி அவங்க பக்கத்துல வந்து அட்டாக் பண்ணிட்டு இருந்த டைட்டன்ஸ் எல்லாம் இப்ப இறன் பார்த்து கத்தன டைட்டனை போய் அட்டாக் பண்ணிட்டு இருக்குதுங்க. அதுவும் சும்மா இல்ல, பிச்சு கொதறி தின்னுட்டு இருக்குதுங்க. சரி ரைட், இந்த கேப்பை யூஸ் பண்ணி எல்லாரும் எஸ்கேப் ஆலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. இப்பதான் யுமிருக்கே ஒரு விஷயம் புரியுது, எதுக்காக பெர்டோல்ட்டும் ரைனரும் இறனை போக்கஸ் பண்றாங்கன்னு. அவனால கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னா இந்த வால் சொசைட்டிக்கு ஃபியூச்சர்னு ஒண்ணு இருக்குது, அதுவும் இவன் கையில தான் அது இருக்குதுன்னு அவளுக்கு புரிஞ்சிருச்சு. இங்க நம்ம பையன் மிகாசாவை தூக்கிட்டு ஓடும் போது ரெய்னர் எப்படியாச்சும் அவனை பிடிச்சே தேரணும்னு வெறி கொண்டு ஓடி வருவான். அது மட்டும் இல்லாம உலகத்திலேயே ஒஸ்ட் பர்சனான இவனுக்கு போய் இப்படி ஒரு பவர் கிடைச்சிருக்குது, இன்னைக்கு எப்பாடு பட்டாச்சு இவனை பிடிச்சே தேரணும், வெற்றவே கூடாதுன்னு வெறி கொண்டு வருவான். அந்த டைம் இறன் அவனை திரும்பி பார்த்து எங்க கிட்ட வராத, தள்ளிப்போ, வந்தினா உன்னைய கொன்று வேணும் ஒரு கத்து கத்துவான். மறுபடியும் டைட்டன்ஸ் எல்லாத்துக்குள்ளயும் ஒரு ஸ்பார்க் அடிச்சு அவ்வளவுதான் பெர்டோல்ட் அண்ட் ரெய்னர் அட்டாக் பண்றதுக்காக வெறி கொண்டு ஓடி வருங்க. ரெய்னர் சொல்லிடுவான், பெர்டோல்ட் என்னால உன்னைய சேஃபா பாத்துக்க முடியாது, இதுக்கப்புறம் நம்ம இங்க இருந்து ஓனா மட்டும் தான் எஸ்கேப் ஆக முடியும், இல்லன்னா நம்மள மொத்தமா அதுங்க சாப்பிட்டுருங்கன்னு சொல்லிட்டு இருப்பான். இங்க இறனுக்கும் மிகாசாக்கும் ஒன்னும் புரியல, என்ன நடக்குது, டைட்டன்ஸுங்க எல்லாம் இப்ப எதுக்கு அவனை அட்டாக் பண்ண போகுதுங்கன்னு. அந்த டைம் கரெக்டா அர்மின் ஜீனோட ஒரு குதிரையும் கூப்பிட்டு வந்திருப்பான், எல்லாம் எஸ்கேப் ஆகலான்னு. அப்போ கமாண்டர் இருந்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, இதுக்கப்புறம் நம்ம இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ஆபத்து தான், வாங்கன்னு சொன்ன உடனே ரெய்னரை அந்த டைட்டன்ஸ் எல்லாம் பிடிச்ச லாக் பண்ணிருச்சுங்க. இவங்கள தடுக்கிறதுக்கு எந்த டைட்டன்ஸுமே இல்ல, சோ எஸ்கேப். இப்படி அடிச்சு பிடிச்சு எல்லாம் போயிட்டு இருப்பாங்க. யுமிருமே இவங்க கூட தான் வந்துகிட்டு இருப்பான். ஆனா இப்ப அவனுக்கு டைட்டன்ஸ் கிட்ட மாட்டிட்டானுலேன்னு நின்னு பாத்துக்கிட்டு இருப்பாளா. கோனி என்ன வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்கான், வா போலாம்பா. கிறிஸ்டாவை பார்த்துட்டு என்னைய மன்னிச்சிரு, எனக்கு வேற வழி தெரியலன்னு அவளை அப்படியே தடவி கொடுத்துட்டு ரெய்னர் பெர்டோல்ட்ட காப்பாத்துறதுக்காக வேகமா யுமிர் ஓடுவான். கிறிஸ்டா போலான்ட்டு பாப்பா, ஆனா கோனி இருந்துட்டு அதெல்லாம் வேண்டாம், அவ பாத்துக்குவா, நீ வான்னு சொல்லி கூப்பிடுவான். இங்க அவனுக்கு நிலைமை ரொம்ப மோசம். என்னதான் ஸ்ட்ராங்கான டைட்டனா இருந்தாலுமே அத்தனை டைட்டன்ஸ் அட் டைம்ல சமாளிக்க முடியல. பெர்டோல்ட் டைட்டனோட வாய் கிட்ட நின்னுட்டு இருக்கான். அப்பதான் யுமிர் ஒரு ஜம்ப போட்டு எல்லா டைட்டன்ஸையும் கொதறிட்டு இருப்பான். அவனுக்கே ஷாக்கு, என்ன இவன் நம்மளை காப்பாத்து ரிட்டர்ன் வந்திருக்காளேன்னு. இங்க அதே நேரம் மத்தவங்க எல்லாருமே எந்த டைட்டனோட பஞ்சாயத்தும் இல்லாம ரிட்டர்ன் சேஃப்டியா போயிட்டு இருக்காங்க. பட் அவங்களுக்கு புரியாத விஷயம், எதுக்காக யுமிர் இப்படி ஒரு டிசிஷன் எடுத்தான் தான். இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, மத்த டைட்டன்ஸ் மட்டும் இல்ல, நம்ம ரெய்னரும் பெர்டோல்ட்டுமே ஃபாலோ பண்ணி வரல அப்படின்னா அவனுக்கு கம்ப்ளீட்டா அங்கேயே லாக் ஆயிட்டானுங்க. அப்ப இறன் பாத்தீங்கன்னா ஹன்னஸை பத்தி அப்படியே யோசிச்சு பார்ப்பான். பழைய விஷயம் எல்லாம் மைண்டுக்கு வருமா, ரொம்பவும் கஷ்டமா இருக்கும். ஏன்னா பிதிக்கியே சாவடிச்சிருக்குது இல்ல, இவங்க கூடவே இருந்து நல்லபடியா பாத்துக்கிட்டாரு, கடைசியில இப்படி ஆயிருச்சு. அதே நேரம் இங்க இவங்க 3 பேரும் தப்பிச்சு கடைசியா ஒரு வால் இருக்கே, அந்த வால்ல வந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க. சொல்ல போனா ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிருக்காங்க. ஆமா, எதுக்காக யுமிர் எங்களை வந்து காப்பாத்தனன்னு கேட்டா தெரியல, நான் முட்டாள் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அழுதுகிட்டே சொல்லுவா. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இவனு 2 பேரும் மட்டும் அவனுக்கு வீட்டுக்கு போனானுன்னா டெஃபினட்டா இவங்களையும் போட்டு தள்ளுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எந்த ஒரு வேலையும் பண்ணாம வந்திருக்கானுலேன்னு. இவளை தூக்கிட்டு போனாவாச்சு ஏதாச்சும் சொல்லலாம்ல, வெறுங்கையோட நீங்க போகணும்னு அவசியம் இல்லைங்கிற மாதிரி சொல்லுவா. அது மட்டும் இல்லாம நீங்க வாலை டெஸ்ட்ராய் பண்ண மட்டும் வரலன்னா நான் என் கனவுல இருந்து எந்திரிச்சிருக்கவே மாட்டேன், அதான் அந்த தூக்கத்துல இருந்து எந்திரிச்சிருக்கவே மாட்டான். சோ நீங்க எனக்கு பண்ண ஹெல்ப்புக்காக திருப்பி நான் பண்ணேன், அவ்வளவுதான். அதுவும் அங்க இருந்த நிலைமைக்கு என்னால மட்டும்தான் உங்களை புரிஞ்சுக்க முடியுமே தவிர வேற யாராலையும் முடியாதுன்னு உடனே பெர்டோல்ட்டும் ரொம்ப தேங்க்ஸ்ம்பா அண்ட் மன்னிப்பும் கேட்பானா. பரவாயில்ல இதுவும் ஒன்னும் மோசமா தெரியலாம்பா. அப்படியே கட் பண்ணா வால் ரோஸோட ரூட் வந்து ஓபன் ஆயிருச்சுங்கிற பயத்துல சிட்டிசன்ஸ் எல்லாம் வால் சினாக்கு அடியில இருக்க அண்டர் கிரவுண்ட் சிட்டிக்கு போனாங்க. சாப்பாடு சுத்தமா பத்தல, ஒரு வாரத்திலேயே மொத்தமா காலி ஆயிருச்சு. அதனாலேயே மக்கள் நிறைய சண்டை போட்டு அடிச்சுக்கிட்டு திருடிக்கிட்டு ஏன் கொல்ல கூட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலேயே அத்தாரிட்டிஸ்க்கு வேற வழியே இல்ல, வால் ரோஸ் சேஃபா தான் இருக்குன்னு சொல்ல வேண்டிய நிலைமை. எல்லாம் அந்த சம்பவம் முடிஞ்ச ஒரு வாரத்துல நடந்திருக்குது. இப்ப அப்படியே கட் பண்ணி நம்ம பிக்ஸஸ், கமாண்டர் எர்வின், கேப்டன் லெவின் இவங்க 3 பேர்த்தையும் காட்டுறாங்க. எல்லாம் ரொம்ப சோகமா இருப்பாங்க. ஏன்னா இப்ப கமாண்டர் எர்வினுக்கு பாத்தீங்கன்னா ஒத்த கை போயிருச்சு, ஏகப்பட்ட பேர் செத்து போயிட்டாங்க. கூட இருந்தவங்க இப்படி டைட்டனா இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லையே. அப்போ கோனியும் ஹாஞ்சி அங்க வருவாங்களா. என்ன மேட்டர் என்னன்னு கேட்டா, கோனியோட ஹோம் டவுன் தான் ரக்கோகோ வில்லேஜ். அந்த வில்லேஜ் பேரை சொன்ன உடனே பிக்ஸ் சொல்லிடுவாரு, அங்க இருந்து தானே இந்த சம்பவத்தப்போ டைட்டன்ஸுங்க எல்லாம் வந்துச்சுங்க. கரெக்டான்னு கேட்டா ஆமா சார், நாங்க அதுக்கப்புறம் அந்த வில்லேஜ் போய் இன்வெஸ்டிகேட் பண்ணோம், அதுல முக்கியமான விஷயம் ஒண்ணு தெரிஞ்சிருக்குது, அதை இன்ஃபார்ம் பண்ணாதான் வந்தோம்பா. அந்த டைம் கோனி பாயலோட கையில பாத்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பாவோட போட்டோ இருக்குது. வேற ஒண்ணும் இல்ல, அந்த வில்லேஜ்ல இருக்கவங்க தான் டைட்டன்ஸா மாறிட்டாங்கன்னு சொல்ல வந்திருக்காங்க. அப்படியே கட் பண்ணா இங்க வெளியில இறனு, அர்மின், மிகாசா, நம்ம ஜீனு 4 பேரும் நின்னு பேசிட்டு இருப்பாங்க. இறனுக்கு என்ன கடுப்புன்னா, மறுபடியும் இப்ப அவனை கிட்னாப் பண்ணிட்டாங்கல்ல, என்ன எத்தனை டைம் கிட்னாப் பண்ண போறாங்கன்னு தெரியல, ஆனா கண்டிப்பா பண்ணுவாங்க. அவனுக்கு என்ன கவலையா இருக்குதுன்னா, இவனை காப்பாத்துறங்கிற பேர்ல சர்வே காப்ஸ்ல இருந்த பெஸ்ட் சோல்ஜர்ஸ் பாதி பேர் செத்து போயிட்டாங்க. சோ அத்தனை பேர்த்தோட உயிரை
பலி கொடுத்து இவனை காப்பாற்ற வேண்டிய நிலைமை. அர்மின் நீ அதை பத்தி கவலைப்படாத, பட் ரிட்டர்ன் வரும்போது யாரும் சாகல, டைட்டன்ஸ் எல்லாமே நம்மள இக்னோர் பண்ணிட்டு அவங்கள தான் அட்டாக் பண்ணுச்சு. அதை பத்தி நானும் ஜீனும் கொஞ்சம் பேசணும். எங்களுக்கு தெரிஞ்ச அந்த டைட்டன்ஸ் எல்லாத்தையுமே நீ தான் திங்க் பண்ண வச்சிருக்க அப்படின்னு ஒண்ணு அவனுக்கே ஷாக் ஆகும். நானா அப்படின்னு சொல்ல போனா இது ஒரு கெஸ் தான். ஏன்னா நடந்த விஷயத்தெல்லாம் வச்சு பார்க்கும்போது இதுதான் வருது. நீ இப்ப இருக்க நிலைமை ரொம்ப மோசமா இருக்குதுன்னு எங்களுக்கே நல்லா புரியுது. நம்ம காம்ரேட்ஸ் எல்லாம் இனி சாகணுமா வேண்டாமான்னு நீ தான் டிசைட் பண்ணணும். அவங்க பண்ண தியாகம் வீணாகாம போகணும்னா அது எல்லாமே உன் கையில தான் இருக்குது. இங்க தயக்கத்துக்கெல்லாம் நேரம் இல்ல. உடனே அவனுக்கும் புரிஞ்சு போச்சு. சரி ரைட்டு, நடந்தது அதுதான். நான் டைட்டன்ஸை கண்ட்ரோல் பண்ணுவேன், வால்மரியாவை சீல் பண்ணுவேன், ரெய்னரையும் பெட்ரோல்ட்டையும் அவனுங்க பண்ண வேலைக்காக அவனுங்களை சம்பவம் பண்ணாம நான் விட மாட்டேன் அப்படி இப்படின்னு வெறிகொண்டு சொல்லிட்டு இருப்பான். எங்க பிக்ஸஸுக்கு மத்தவங்க எல்லாத்துக்குமே ஷாக்கு. அப்படின்னா ரக்கோகோ வில்லேஜ்ல இருக்கவங்க தான் டைட்டன்ஸா மாறி வந்தாங்களான்னு. அப்போ டைட்டன்ஸுங்க வந்து ஹியூமன்ஸுங்க தான், வெளியில இருந்து வரலையான்னு கேட்டா அதுக்கு சாலிடான ப்ரூஃபும் இல்ல அப்படின்னு ஒண்ணு லெவி பார்த்துட்டு, அப்படின்னா நான் பைத்தியக்கார மாதிரி வெட்டுன்னு வெட்டி கொண்டது எல்லாமே மனுஷங்களையா, அப்ப நான் என்ன கொலகாரனான்னு கேட்பான். சாலிடான ப்ரூஃப் இல்லன்னு தானே சொல்றோம், கன்ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி இப்படி பேசாதன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. அவங்க போறத பார்த்துட்டு எர்வின் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு திரும்பினா அவர் பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருப்பாரு. மனுஷன் பாத்தீங்கன்னா சீரிஸ் ஆரம்பிச்சதுல இருந்தே உருன்னு தான் மூஞ்ச வச்சிருப்பாரு. இப்பதான் முதல் டைம் சிரிச்சிருக்காரு. அவனுக்கு ஷாக்கு. ஏன் எதுக்கு சிரிச்சுட்டு இருக்கேன்னு கேட்டவன டப்புன்னு ஸ்டாப் பண்ணிட்டு, ஒன்னும் இல்ல, நம்ம உண்மையை கண்டுபிடிக்கிற முயற்சியில ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சிருக்கோம் பாரா, இதை கண்டுபிடிக்கிறக்கே நம்ம எத்தனை சம்பவங்கள் பண்ணிருக்கோம் உடனே அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. அதே மாதிரி தான் நம்ம அடுத்தடுத்து ஸ்டெப் எடுத்து வைக்க போறோம். ஒரு நாள் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி இந்த வால்ல இருக்க உண்மை எல்லாத்தையுமே நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வெறியோட சொல்லுவான். அப்படியே கட் பண்ணி வால்ல காட்டுறாங்க. அத்தனை பேரும் சும்மா பயங்கரமா போஸ் கொடுத்து நின்றுட்டு இருப்பாங்க. எல்லா டைட்டன்ஸையும் பொல்லந்தே தீருவோங்கிற வெறித்தனம். அப்படியே கேமராவை ஜூம் இன் பண்ணி கொண்டு போறாங்க. பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட டைட்டன்ஸுங்க இங்க சுத்திட்டு இருக்குது. அப்படியே தள்ளி போனா வால் மரியாவோட செவுத்த காட்டுறாங்க. அதுல பாத்தீங்கன்னா அந்த பீஸ்ட் டைட்டன் உட்கார்ந்துகிட்டு இருக்குது. அதுக்கு பின்னாடி இருந்து ஒருத்தன் வந்து, ஆமா அவனுக்கு எங்க போனானுங்கன்னு அப்படியே கேஷுவலா கேட்பான். இவன் தான் அந்த குரங்கு பையன். சரி, இனி இவன் என்னென்னலாம் பண்ண காத்துக்கிட்டு இருக்கான்னு நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.